பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு தொழில் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்டோரும் பங்கேற்பு. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் விவசாயம், கல்வியில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும். ஏஐ தொழில்நுட்பம் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. பாதுகாப்பான முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பு ஏற்படாது என பிரதமர் மோடி நம்பிக்கை. வேலூர், திருச்சி, தூத்துக்குடி, பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்டங்களில் 7,375 கோடி முதலீட்டில் புதிய திட்டங்கள். 19,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. 4 மாவட்டங்களில் 7,375 கோடி முதலீட்டில் புதிய திட்டங்கள். ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த மின் தேவையில் 75% சொந்தமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை தலைகீழாக இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ஆவேசம். நடிகர் விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் 2வது நாளாக ஆலோசனை. விஜயின் மார்ச் மாதம் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் குறித்து பேச்சு. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் மொத்தம் 28 அணிகள். அரசியல் கட்சிகளில் இல்லாத வகையில் ஊடக அணி, குழந்தைகள் அணி, திருநங்கைகள் அணி உள்ளிட்ட அணிகள் உருவாக்கம். அதிமுகவில் எந்த உட்கட்சி பூசலும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் திமுக அரசு திட்டமிட்டு செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. வர்த்தகம் தொடங்கியதிலிருந்தே சரிவுடன் காணப்பட்ட பங்குச் சந்தைகள் 1.5% வீழ்ச்சி. தொடர்ந்து 5வது நாளாக பங்குச்சந்தை வீழ்ச்சியால் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை. தேசிய அளவில் பாஜகவை எதிர்கொள்ள காங்கிரஸ் தவறிவிட்டதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். மக்களவை திமுக எம்பிக்கள் குழு தலைவர் TR பாலு வலியுறுத்தல். சென்னை கலாக்ஷேத்ரா நடன பள்ளியின் முன்னாள் பேராசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா மீதான பாலியல் வழக்கின் விசாரணையை 4 வாரங்களில் தொடங்க வேண்டும். சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தில் கள்ளச்சந்தையில் படுஜோராக விற்பனையாகும் மதுபானம். ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு ஸ்பெஷல் சர்வீஸ். சேலம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு மாணவருக்கு பலத்த காயம். சிகிச்சை பலனின்றி 9ஆம் வகுப்பு மாணவர் பரிதாப பலி. சென்னை போரூரில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என கூறி நடிகர் கஞ்சா கருப்பு போராட்டம். சிகிச்சைக்கு வந்தவர் பொதுமக்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி இளைஞரை கரம் பிடித்த வங்கதேச பெண். இந்து முறைப்படி நடைபெற்ற திருமணத்தில் உறவினர்கள், நண்பர்கள் என திரளானோர் பங்கேற்பு. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் பயங்கர சாலை விபத்து. சம்பவ இடத்திலேயே 7 பேர் உயிரிழந்த சோகம்.
வரும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் போர் நிறுத்தம் ரத்து. ஹமாஸ் அமைப்புக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது போட்டியின் போது மைதானத்தில் மின் விளக்குகள் பழுதானது ஏன்? விரிவான விளக்கம் கேட்டு ஒடிஷா கிரிக்கெட் வாரியத்திற்கு ஒடிஷா அரசு நோட்டீஸ். இந்தியாவிடம் 3வது ஒருநாள் போட்டியில் தோற்றாலும் கவலைப்பட மாட்டோம். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்தியாவை வெல்வதே இலக்கு என இங்கிலாந்து வீரர் பென் ஜக்கெட் கருத்து. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பை மீறி பெண்ணை கட்டியணைத்து வாழ்த்து கூறிய விராட் கோலி. யார் அந்த பெண் என நெட்டிசன்கள் கேள்வி.